ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வீடியோ போடுறோம். சரியா? எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறதுல நிறைய தடைகள் வந்தாலும் மிகப்பெரிய ஒரு தடை அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பயம் அப்படிங்கிறது தான். இந்த பயத்தினாலேயே நிறையா விஷயத்த நாம் இழந்துடுறோம். அதாவது சக்ஸஸை நோக்கி ஒரு விஷயம் நகருது அப்படின்னா நம்ம பயந்து பயந்து அதை வந்துட்டு நடக்க விடாத மாதிரி பண்ணிடுறோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட பேசின சில பேரோட விஷயங்களை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் பேசும்போதும் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்து நியாயமாக இருந்தாலும் கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அந்த பயமா அப்படிங்கிறதுல தான் வந்து நிற்கிறாங்க. அதாவது எனக்கு இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது, அவங்க நல்லா தான் பேசுகிறாங்க ஆனால் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்களோன்னு பயமாக இருக்குது, அவங்க லவ் பண்ண மாட்டாங்களோ, என்னை வந்து விட்டுட்டு போயிடுவாங்களோ, இந்த மாதிரி நிறைய பயத்துலேயே வந்துட்டு அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லது அப்படின்னாலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் அது கெட்டது தான். என்ன அப்படின்னா நாம் வந்து எதை பற்றி அதிகமாக பயப்படுறோமோ, எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னா எதை பற்றி அதிகமாக பயப்படுறீங்களோ அதுவும் நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து எதிர்மறையாக நினச்சி நாம் வந்து பயப்பட்டு அதை பற்றி எதுவுமே நடக்காத மாதிரி நாமளே முடிச்சிடுறோம். சரியா? ஸோ தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னாலும் இல்லை வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது போக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு டவுட்டோ இல்லை சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஷேர் பண்ணலாம். உங்கள் பர்மிஷனோட நாம் அந்த சேனலில் போடலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டைரெக்டாக கால் பண்ண வேணாம், ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, நம்ம எதிர்பார்த்த விஷயங்களை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம பயப்படுறதுனாலேயே நிறையா விஷயத்த இழந்துடுறோம், நடக்க முடியாத மாதிரி பண்ணிடுறோம். இது போக நிறையா பேர் வந்துட்டு நம்ம இதை பண்ணுறதுனால இவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களோ, இதை பண்ணுறதுனால இது செய்யாமல் நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பயந்தே வந்துட்டு அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையுமே வந்து இந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து கொண்டுருது. வாழ்க்கையில் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை அப்படின்னாலும் இந்த பயத்தினாலேயே வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்காமல் போகுது அப்படின்னா அது ரொம்பவே வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம்தான். பொதுவாக லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்போல்லாம் ஒர்க் ஆகும், அதாவது எந்த டைமில் நினச்சா ஒர்க் ஆகும் அப்படின்னு பல விதமாக நம்ம பேசியிருப்போம். சரிங்களா? முக்கியமாக எப்போ அதாவது நினச்சா நடக்கும் அப்படின்னா இந்த காலையில் நைட்டு அதெல்லாம் தாண்டி வேறு என்ன டைம், அதாவது சாப்பிடும் போது, தூங்கும் போது, அதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி பின்னாடி நான் சொல்கிறது. அதே மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது, உணர்ச்சி பூர்வமான நிலையில் இருக்கும்போது, அதாவது கோபம், அழுகை, கவலை, துக்கம், வருத்தம், வேதனை, அந்த சந்தோஷம், அளவு கடந்த சந்தோஷம், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற டைம்லலாம் ரொம்ப அளவு கடந்த சந்தோஷமான இருக்கக்கூடிய டைமில் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீங்களோ, எதை நடக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் சரி, இது நடக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அது ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிடும். இதுதான் உண்மை. இது வந்து நிறையா பேர் பேச தவறி இருப்பாங்க, பேசாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் நான் செக் பண்ண வரைக்கும் இதுதான் உண்மையாக நடந்துகிட்ருக்கு. நீங்கள் எந்த டைமில் நீங்கள் வந்து இதை நினச்சி பார்க்குறீங்களோ அது நல்லதோ கெட்டதோங்க. இந்த நல்லது கெட்டதெல்லாம் அவங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு தெரியாதுங்க. அதாவது நீங்கள் அதாவது நினைக்கக்கூடியது உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது. அதுவே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா அது உங்களுக்கு கெட்டது. இதுதான் நீங்கள் வந்து முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க மனசளவில். ஆனால் இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் தெரியாது. நீ நினச்ச நான் கொடுத்துட்டேன், நீ வேணும்னு கேட்ட நான் கொடுத்துட்டேன். அதனால் வர சந்தோஷத்தையோ சுக துக்கத்தையோ நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு கடவுள் கண்டிப்பாக கொடுத்துருவாரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரெண்டாவது, நான் நினச்ச விஷயம் நடக்கவே மாட்டேங்குது, ரொம்ப லேட் ஆகுது, இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க, கமெண்ட்லேயும் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அவங்க ஒரு குறிக்கோளை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேயே வந்து ஃபோக்கஸ்டாக, அதாவது ஒருநிலை மனதோடு இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு நபர் வேணும், அந்த நபர் தான் வாழ்க்கை, எனக்கு இவங்க தான் வேணும், இவங்கள தான் கல்யாணம் பண்ணிட்டு வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போனோன்னே அவங்க விட்டுட்டு போயிடுவாங்களா, வரமாட்டாங்களா, வருவாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலை வந்துடும். திரும்பவும்
மனசு வந்து அவங்க தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மாதம் விட்டு, இல்லைனா 10 நாளைக்கு ஒரு தடவை, இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இந்த மாதிரி மாறி மாறி நினைக்கிறதுனாலேயே கடவுளுக்கு வந்து ஒரு குழப்பமாயிரும். நீ உனக்கு என்னதான் வேணும், ஏதாவது ஒரு முடிவாக சொல்லு, அப்போ தான் நான் தர முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு குழப்பமான மனநிலை வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அதாவது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நல்லதும் நடக்காது, கெட்டதும் நடக்காது. உங்களுக்கு வந்து டைம் தான் இழுத்துக்கிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இதுவும் அவங்க பண்ணக்கூடிய தப்புகள் தான். சரியா? இந்த மாதிரி நிறைய தப்புகளை வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. பிரபஞ்சம் வந்து கொடுக்க தயாராக தான் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அது உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அது உண்மைதான். நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்மளோட எண்ணத்தில் தான் ஏதோ தப்பு இருக்குது. நீங்கள் சொல்லலாம் கரெக்டாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு. கரெக்டாக தான் நினைக்கிறீங்க, ஆனால் நடக்கலை. சரி, எல்லாமே கரெக்டாக தான் நினைக்கிறீங்க. இந்த பாட்டு இதோட முடிட்டோம். இப்போ அடுத்த பாட்டுக்கு வரோம். நீங்கள் வந்து எல்லாம் தான் கரெக்டாக தான் நினைக்கிறீங்க, ஆனால் டிலே ஆகுது. சரியா? இப்படி டிலே ஆகும்போது என்ன காரணம், எனக்கு ஏன் டிலே ஆகுது அப்படின்னு கேட்கலாம். ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கான சூழ்நிலைகள் மாறணும். அதுக்கான நல்லது கெட்டது உங்களுக்கு தேவையான விஷயத்த கொண்டு வரணும். அதுக்கெல்லாம் டைம் எடுக்க தானே செய்யும். சரி, இது வந்துட்டு ஒரு பணம், வீடு, காரு, இந்த உயிர் இல்லாத பொருளுக்கு ஓகே. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் உயிர் உள்ள ஒரு பொருளை எதிர்பார்க்குறீங்க. அப்போது கண்டிப்பாக டைம் எடுக்க தானே செய்யும். ஏன்னு கேட்குறீங்களா? நீங்களும் ஒரு உயிர் உள்ள பொருள் தான். நீங்கள் எப்படி உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்க்குறீங்கல்ல, அதே மாதிரி தான் அந்த ஆப்போசிட் நபர், நீங்கள் ஒரு நபரை எதிர்பார்க்குறீங்க. அது மாதிரி தான் அவங்களுக்கும் ஒரு சொந்த வெறுப்பு இருக்கும், பிடிச்சது பிடிக்காதது எல்லாம் இருக்கும். அவங்களும் தனியாக யோசிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு படைப்பு தான். அவங்கள வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்க தான் நாங்கள் செய்யும். ஸோ இதை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. சரி, இப்போ 4வது பார்ட்டுக்கு வருவோம். இப்போ நீங்கள் சொல்லலாம், எனக்கு இப்படியே இருந்துச்சு அப்படின்னா நான் எதிர்பார்த்த விஷயம் நடக்காதா அப்படின்னு. ஆனால் அது அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒத்த அலைவரிசையில் இங்கே வந்துட்டு எல்லாமே வைப்ரேஷனோட கனெக்ட் ஆகிருக்கு, அதிர்வலைகள் மூலமாக கனெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அந்த அதிர்வலைகளோட நீங்கள் அவங்களோட அடுத்த நபரும் வந்து ஒன்றா சேரும்போது, அவங்களோட எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூட சேருவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சரியா? அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க, ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் சந்தோஷமாக, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க. இதுதான் உங்களோட எதிர்பார்த்த விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான, அதாவது ஈர்க்கிறதுக்கான வழிகளே தவிர நீங்கள் கவலைப்படுறதுனாலையோ அழுகிறதுனாலையோ எதுவுமே நடக்காது. சரியா? நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள். மெத்தடு மட்டுமே பண்ணுறதுனால உங்கள் லைஃப் மாறிடாது. உங்கள் மனசு மாறினா தான் உங்கள் லைஃப் மாறும். ஓகேவா? நம்பிக்கை, விடாமுயற்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சரி. இது பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் நிறைய பிளேலிஸ்ட்டில் வெப் சீரிஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதில் நிறைய வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள். மெத்தட் எல்லாமே இருக்குது, அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கான கருத்துக்களை கமெண்டில் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி சென்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.